இப்போ 7 நாள் 15 நாள் இந்த மாதிரிலாம் மேக்கப் கிளாஸ் கத்துக்கிட்டு மேக்கப் கிளாஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மாசம் நாங்க டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு நாங்களும் டெய்லரிங் கிளாஸ் எடுக்கலாமா அப்படின்னு டிஎம்ல கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு என்னோட பதில் என்ன அப்படின்னா கண்டிப்பா முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மேக்கப் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட், ஓகேங்களா? அந்த கலையை வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க, அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்க, இதெல்லாம் ஓகே. பட் வென் இட் கம்ஸ் டு டெய்லரிங் அப்படின்னா உண்மையை சொல்ல போனா இதுல 15 வருஷம் 10 வருஷம் இருக்கிறவங்களே இன்னுமே பிளவுஸ் பேட்டர்ன் கட் பண்றப்ப அவங்களோட பழைய நோட் எடுத்து டக்குன்னு வெரிஃபை பண்ணி தான் பண்றாங்க. இதுதான் ஒரு உண்மையான ட்ரூத். அதனால நீங்க எடுத்த உடனே இந்த ஃபீல்டுல வந்து நான் கிளாஸ் எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இதுல நீங்க லேர்ன் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இப்ப இன்னைக்கு பேசிக் பிளவுஸ் கத்துக்கிட்டீங்க, நாளைக்கு டிசைனர் பிளவுஸ் கத்துக்கிட்டீங்க, அடுத்து பேட்டர்ன் பிளவுஸ் கத்துக்கிட்டீங்க, அடுத்து கமீஸ் சல்வார், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு லேர்ன் பண்ணதே ஓகே. இதை நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், ஓரளவுக்கு நான் ஃபுல் ஃபிளெஜ்டா இதை கத்துக்கிட்டேன், இதை நான் பார்க்காம கூட ஸ்டிச் பண்ணிடுவேன், பேட்டர்ன் போட்டு கொடுத்தா நான் டக்குன்னு தைச்சிருவேன், இந்த அளவுக்கு நீங்க என்னைக்கு வெல் ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ அன்னைக்கு நீங்க இன்னொருத்தர் கிளாஸ் எடுக்கலாம். பட் நீங்களே வந்து ஒரு டைரியை பார்த்து நோட் பண்ணி கோடு போட்டு கட் பண்ணி எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இன்னொருத்தருக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம்னு தான் என்னோட அட்வைஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.